மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்மளோட கிளினிக் ஆதம்பாக்கம், சென்னையில இருக்கு. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா எப்பவுமே சோர்வா இருப்பாங்க. குழந்தைகளா இருந்தாலும் சரி, அடல்ட்ஸா இருந்தாலும் சரி, சோர்வா இருக்கிறது. இந்த வேலையை இப்ப செய்யணுமா, அப்புறம் செஞ்சுக்கலாம், இது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பசியே இல்லாம இருக்குங்க. இது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். அடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா, முகத்தில் வெண்மை நிறத்துல தேமல் வர மாதிரியோ, முகம் வெளிரி இருக்கிறது, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு பாக்குறோம். சோ ரத்த சோகை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ ரத்த சோகை, முகம் வெளிரி இருக்கிறது, அங்கங்க தேமல், கழுத்து, தோள்பட்டை பகுதிகள்லாம் தேமல் ஏற்படுறது, இது எல்லாமே நம்ம பாக்குறோம். இப்போ தேமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு அரிப்பு ஏற்படுது. வயிறை சுற்றி வலி, தொப்புள்ள அடிக்கடி வலி. குழந்தைகள் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு தொப்புள்ள சுத்தி வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. சில நேரங்கள்ல இரவு நேரங்களில் குழந்தைகள் உறங்கும் பொழுது பல்ல கடிச்சுக்கிட்டே இருக்குது, நர நரன்னு. சோ டீத் பைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஆனஸ்ல, மோஷன் போகக்கூடிய இடங்கள்ல அரிப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதிகமான அரிப்பு ஏற்படுறது, கை வச்சு எனக்கு பூச்சி கடிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இதுவே அடல்ட்ஸ்க்கும் இந்த பிரச்சனைகளோட சேர்த்து என்ன ஆகும்னா, பாடியில ஒரு டயர்னஸ் இருக்கிறது, உடல் வயிறு மட்டுமே உப்பிக்கிட்டே போற மாதிரி இருக்கு. திடீர்னு வயிறு பக்கம் ரைட் சைடு பெயின் இருக்குங்க, இல்ல லெஃப்ட் சைடு பெயின் இருக்கு, தொப்புல அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்கு, டைஜஷனே ஆகல, அடிக்கடி நான் இதுக்காக சோடாலாம் குடிக்கிறேன், அப்ப கொஞ்சம் பரவாயில்ல, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது, கண் பார்வையும் குறையுது, தலைமுடி அதிகமாக உதிர்தல் ஏற்படுது, நகங்கள் உடையுது அப்படின்னு சொல்றது. எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. சோ இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது அப்படின்னா குடல் புழுக்கள். இது குழந்தைகளுக்கு தானங்க வரும், அவங்கதான் நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க, நமக்கு என்ன? இது அடல்ட்ஸ்க்கும் இருக்கு. அதிகமான இனிப்பு சாப்பிடுறவங்களுக்கு வரலாம். ஆனா ரொம்ப நாளா குடல் பகுதியில கழிவுகள் தேங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அதிகமாவே வருதுன்னு சொல்லலாம். இந்த வார்ம்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. சோ பேசிக்கா பார்த்தோம்னா இந்த ரிங் வார்ம் அண்ட் ஹூக் வார்ம் தான் நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல இருக்குன்னு சொல்லலாம். இந்த வார்ம்ஸ், குடல் புழுக்களை எப்படி வெளியேற்றுவது, எப்படி நம்ம உடல்ல பார்த்தோம்னா தலையில நிறைய பேருக்கு சின்ன சின்னதா பேன்கள் இருக்கும், அதே மாதிரி குடல் பகுதியிலும் புழுக்கள் இருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ இது நம்ம என்ன பண்ணோம்னா, டைஜஷன் கரெக்டா ஆகிறதுக்கு விடாது. இதனோட கழிவுகளும் நம்ம உடல்ல சேர்ந்து சேர்த்து என்ன ஆகும்னா, ரத்தத்திலயும் ஒரு சிலருக்கு கலக்க ஆரம்பிச்சிடும். சோ அதிகமாக நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். சோ சிவியர் கண்டிஷன்ல ரொம்ப அனிமிக் ஆயிடுவாங்க, வெயிட் லாஸ் ஆயிடும், சாப்பாடே இருக்காது, அதுக்கப்புறம் மோஷன் போறதும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறத பாக்குறோம். இது தொடர்ந்து இது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ, கண் பார்வை குறைபாடு, ரத்தத்தில் அதிக கழிவுகள் சேருவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. குடல் புழுக்களை எப்படி சரி செய்யலாம்? இயற்கையான முறையில குடல் புழுக்களை நம்ம சரி செய்வதற்கு என்னென்ன உணவு முறைகள் எடுக்கலாம்? இதை சாப்பிட்டாவே போதுங்க, ஜென்ரலா நம்ம வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் வெளியேறும். அப்படின்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் அதிகமாக எடுக்கணும்? நமக்கே தெரியும், இனிப்பு நிறைய சாப்பிட்டா குடல் பகுதியில புழுக்கள் வரும்ட்டு. அந்த இனிப்பை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக குறைச்சணும். சோ இனிப்பை குறைக்கும். அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுறது, இவங்களுக்கு தாங்க அதிகமா குடல் புழுக்கள் வரும். சோ அடிக்கடி அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுவாங்க, சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது. ஏன்னா குழந்தைகள் இதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல. சோ நம்ம அந்த டைம்ல என்ன கிடைக்குதோ சாப்பிடுவாங்க. சோ அது சுகாதாரம் இல்லாம, ஹைஜீனிக் இல்லாம செய்யக்கூடிய உணவுகள் என்ன ஆகுதுன்னா, நம்ம வயிற்று பகுதியில பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது கட்டாயம் நமக்கு பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, தண்ணீர், சுகாதாரம் இல்லாத தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. சிலர் நான்வெஜ் அவுட் சைட்ல சாப்பிடுவாங்க, சரியா குக் பண்ணாம. ஸோ ஆஃப் பாயில்டா இருக்கும், நல்லா வேக வச்சு அந்த மீட்டை நம்ம நல்லா ரெடி பண்ணி சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி பாயில் பண்ணாம சாப்பிட்றது,
இது எல்லாமே குடல் பகுதியில நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதிகமா நகங்கள் வளர்ப்பாங்க ஒரு சிலர், நகம் கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர். இதனாலையும் நமக்கு வயிற்று பகுதியில புழுக்கள் சேர ஆரம்பிக்குது. இதை எப்படிங்க நம்ம கிளென்ஸ் பண்ணலாம்? அடிக்கடி நம்ம நகங்கள் எல்லாமே சுத்தமா வைக்கணும். கைகள் நம்ம உணவு எடுப்பதற்கு முன்னாடி கைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு நம்ம டீச் பண்ணணும். இந்த மாதிரி பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறை டாய்லெட் போயிட்டு வாஷ் பண்ணும்போதும் கைகளையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம இந்த குடல் புழுக்களை எப்படி உடல்ல இருந்து வெளியேற்றலாம், இயற்கையான முறையில வெளியேற்றலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் டேப்லெட் குழந்தைக்கு கொடுத்தேன், 1 வீக் ஆச்சு, 10 days ஆச்சு, திரும்பவும் இது ரிப்பீட் ஆகுதுங்க, என்ன பண்ணலாம்? அப்போ தொடர்ந்து 30 இருந்து 40, 60 நாட்கள் கூட இந்த மருந்துகளை தினம்தோறும் நம்ம கொடுத்தாதான் கம்ப்ளீட்டா அந்த லார்வான்னு சொல்லுவாங்க, அதோட எக்ஸ் எல்லாமே நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல இருக்கும். கம்ப்ளீட்டா நமக்கு வாஷ் அவுட் ஆகி வர்றதுக்கு இந்த உணவு முறைகளோடு இந்த மூலிகைகள் கட்டாயம் சாப்பிட்டா மட்டும்தான் குடல் பகுதியில இருக்கக்கூடிய புழுக்கள் நமக்கு வெளியேறுது. உணவு முறையில சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் வீட்டுல நல்லா குக் பண்ணி ஹைஜீனிக்கான முறையில நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா கொத்தமல்லி சாறு தினமும் காலையில தொடர்ந்து 30 இருந்து 50 நாட்கள் தவறாமல் குடிக்கணும். யாருக்கெல்லாம் வயிறு பகுதியில புழுக்கள் இருக்கோ, கொத்தமல்லி இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகளை சாராக எடுத்து குடிக்கணும். நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் எடுக்கிறோம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போடுறோம், ஒரு 3 சிட்டிகை அளவு மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்துட்டு இதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டு தினம்தோறும் காலையில ஒரு 200 ml, அடல்ட்ஸா இருந்தாங்கன்னா 200 ml, கிட்ஸுக்கு நம்ம கொடுக்கறோம்னா ஒரு 100 ml கொடுக்கலாம். தினம்தோறும் காலையில தவறாமல் எம்டி ஸ்டொமக்ல இதை குடிச்சுக்கிட்டே வந்தா மட்டும்தான் குடல் பகுதி நமக்கு சுத்தமாகும். அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நமக்கு குணமாயிட்டு வரும். டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதை அவாய்ட் பண்ணிட்டு கருப்பட்டி காஃபி குடிச்சிக்கலாம். கருப்பட்டி காஃபில பார்த்தோம்னா தனியா இருக்கும், மிளகு, சுக்கு, சிற்றரத்தை, திப்ளி, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து கருப்பட்டியும் சேர்த்து நம்ம குடிக்கணும். இதையும் குடிக்கும்போது நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆகும். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூர்ணம் மற்றும் வாய்விடங்க சூர்ணம் தவறாமல் இந்த 2 சூர்ணமும் கொடுத்துக்கிட்டே வாங்க. குழந்தைகள் எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 10 daysல நல்ல ஒரு மாற்றம் தெரியும். காலையில தினமும் என்ன பண்ணோம்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலாதி சூர்ணம் எடுக்கணும். வெதுவெதுப்பான பால்ல நல்லா கலந்து குடிச்சிடணும். காலை இரவு உணவு எடுத்த பிறகு தவறாமல் ஏலாதி சூர்ணம் பயன்படுத்தணும். இந்த வாய்விடங்கம் சூர்ணம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இது தினம்தோறும் இரவு மட்டும் நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு இரவு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து போடுறோம். தண்ணீர்ல போட்டு நல்லா கலந்து நைட்ல நம்ம குடிச்சிடணும். இந்த மாதிரி நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது குழந்தைகளுக்கும் ரெகுலரா இதை குடிச்சுக்கிட்டே வரணும். இப்படி குடிக்கும்போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா வயிறு கிளென்ஸ் பண்ணணுங்க. கிளென்ஸ் பண்ணிட்டு நான் இந்த மெடிசன் எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா லகு பேதி முறையை ஃபாலோ பண்ணலாம். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் தீவிரமா பேதி நல்லா வயிறு வாஷ் அவுட் ஆகணும்னா கண்டிப்பா மருத்துவர ஆலோசனை செஞ்சுட்டுதான் அந்த மருந்துகளை எடுக்கணும். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா முருக்கன் வித்து மாத்திரை, சித்தாதி எண்ணெய் இருக்கு, கௌஷிகர் குழம்பு, இந்த மாதிரியான மருந்துகள் மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்க எடுத்துக்கலாம். லகு பேதி இருக்கணுங்க. ஒரு மருந்து சாப்பிட்றோம், ஒரு 2-3 முறை பேதி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேனி தைலம் பயன்படுத்தலாம். இது ஒரு 20 ml அளவுக்கு மேனி தைலம் சித்த மருத்துவத்துல இருக்கும். 20 ml அளவுக்கு எடுத்துட்டு காலையிலேயே இது என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் தண்ணி நல்ல வெந்நீர்ல மேனி தைலம் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஒரு 10 துளி அளவுக்கு எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சிட்டோம்னா நமக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். 3-4 முறை போனதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடும். அன்றைய தினம் மோர் சாதம், தயிர் சாதம் இல்ல கஞ்சி வகைகள் தான் உணவாக எடுக்கணும். இப்படி நம்ம உணவு முறையை இது ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாள் ஸ்டொமக் வாஷ் பண்ணிட்டு அதற்கு அடுத்தது நான் சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கட்டாயம் உடல்ல இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் தான் முக்கியமான ஒரு மூல காரணம் குடல் புழுக்கள் வருவதுக்கு. இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் இல்ல புழுக்கள் வெளியேறும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 30 நாட்கள் மருந்து எடுத்த பிறகு வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஆக்டிவா இருப்பாங்க, ஸ்கின் நார்மலா ஒரு க்ளோ வரும்,
முகத்துல அந்த தேமல் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.